ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறடி காசை பார்க்க போகிறோம். சிறடி காசையில் வந்துட்டு வீட்டை விட்டு கிளம்புனவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மூலைக்கு போயிட்டாங்கங்க. அப்படி என்னன்னு தானே பார்க்குறீங்க. அதான் நம்ம மனோஜ் ஒரு பக்கம் என்ன விட்டுருங்கப்பா, நான் யார் வீட்டுக்கும் வரலன்னு ஒரு பக்கம், கடைக்கே வந்து நான் செட்டில் ஆகிக்கிறேன்னு மொத்த திங்ஸ் எடுத்துகிட்டு கடைக்கு வந்துட்டாரு. அங்கே ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம ரோகிணி ஒரு பக்கம் வந்துடுவாங்க. இதுக்கப்புறம் நம்மளை கடையிலே கொடுத்த நடத்திக்கலாம்டா, என்ன வாழ விட மாட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முடிவு பண்ணிட்டாங்க போல். இவங்க ரெண்டு பேர்த்தால தான் மொத்த வீடும் நடுத்தெருவில் நிற்கிது. இப்படி பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் நம்ம விஜயா இருக்காங்களே, நான் சொகுசு பங்களாவுக்கு தான் போகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் ஸ்ருதியோட அம்மா வீட்டுக்கு இங்கே வந்துட்டாங்க. அதாவது நம்ம ரவியே ஸ்ருதி வீட்டுக்கு வர்றதுக்கான ரீசன் என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்க அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்கணுங்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்காரு. இங்கே வந்ததுக்கப்புறம் இவங்க இதை சாப்பிட மாட்டிங்களா, அதை சாப்பிட மாட்டிங்களா, இதுதான் ஹெல்தி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே நம்ம வச்சு கடைசியில் நம்ம விஜயாவுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தையா இவங்க தூண்டி விடுறாங்க. என்னங்க பண்ணுறது, விதி விளக்கானாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ தான் மருமகளோட அருமெல்லாம் புரியுதான். அவள் டீ போட்டு கொடுத்து குடிங்கன்னு கொடுத்துட்டு போகும்போது அப்படியே உல்லாசமாக சாஞ்சிக்கிட்டு என்ன ஆட்டம் போடுவ நீ, கடவுள் அதுக்கு தான் ஆப்படிச்சாரு அப்படிங்கிற மாதிரி. அந்த நாற்காலியில் நீ ஆட்டம் போட்ட ஆடிய ஆட்டம் என்ன, அந்த மாதிரி ஆயிடுச்சு இவங்களோட ரியாக்ஷனு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு பக்கம் பார்த்தா நம்ம அண்ணாமலை வீட்டுக்கு வந்ததை தட்டப்பட்டெல்லாம் விருந்தா கொண்டாடுறாங்க. இவங்க வேணுங்கிறத செஞ்சு, அதாவது நம்ம முத்து இருக்காரே அப்பா படுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டு இவர் கட்டிலாம் அரேஞ்ச் பண்ணாரு. அடேங்க அப்பா, என்ன பாசக்கார பக்கிய பயப்பிள்ளைங்க. இவங்க மாமனார் வீட்டுக்கு இவங்க கூப்பிட்டு வந்துட்டு ஆக மொத்தத்தில் இவங்க எல்லாம் செட்டில் ஆகிட்டாங்க, நம்ம மட்டும் தான் இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எட்டிக்கிட்டு பார்க்குறாரு நம்ம மனோஜ். கண்ணா நீ கடைசி வரையும் இப்படி தான் கண்ணா இருக்கணும், அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க. நம்ம சிந்தாமணி ஒரு பக்கம் பழிவாங்க முடியலேன்னு துடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ